கருப்பு பணத்தை வெளிநாட்டில் பதுக்கிய ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் கிடைக்க உதவி செய்த புதுச்சேரி கவர்னர் இக்பால் சிங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரச்சார விளக்க பேரணியில் ஈடுபட்டனர். புனே தொழிலதிபர் ஹசன் அலி நாட்டின் கருப்பு பணத்தை வெளிநாட்டில் பதுக்கிய வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார். ஹசன் அலிக்கு புதுச்சேரி கவர்னராக உள்ள இக்பால் சிங் பாஸ்போர்ட் பெறுவதற்கு உதவியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கவர்னர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தண்டோரா போட்டு விளக்க பிரச்சார பேரணி நடத்தினர். இக்பால் சிங் அவர்கள் கருப்பு பண பதுக்கு பேர்வழி அலிகான் என்ற நபருக்கு 3 பாஸ்போர்ட் வழங்குவதில் மோசடி செய்ததாக அமலாக்கப் பிரிவு குற்றப்பதிவு செய்து அவரை குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறது. பதவி விலகாமல் கெட்டியாக ஒட்டிக் கொண்டிருக்கிறார். விதிமுறைகளை மீறி தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவக் கல்லூரி துவங்க அனுமதி அளித்தது மற்றும் ஹசன் அலிக்கு உதவியதற்காக கவர்னர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி பிரதேச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலர் பெருமாள் வலியுறுத்தினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் அவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து அவர் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. பதவியில் இருந்து விலகி நேர்மையான நியாயமான விசாரணைக்கு ஒத்துழைக்க இக்பால் சிங் அவர்கள் மறுத்து வருகிறார்கள். தனது 2 மகன்களும் அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய ஜேபி சிங்கினுடைய மகனும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ட்ரஸ்டிற்கு அதனுடைய பெயருக்கு மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதியை விண்ணப்பித்த 2 நாட்களில் வழங்குவதற்கான முறையிலே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். செய்திருக்கக்கூடிய குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே தண்டோரா போடும் போராட்டம் நகரம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய இந்த பிரச்சார விளக்க பேரணியில் பலர் கலந்து கொண்டனர்.